Hi, this is Hema. 20 days blouse challenge இன்னைக்கு day 12. இப்போ சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேக்கில் போட் நெக்கில் ட்ராப்ஸும் இந்த மாதிரி போட் நெக்கில் பேக் பேட்டர்ன்ஸும் வந்து போடணும்னு ஆசையாக இருக்கும். சில பேருக்கு ஃப்ரண்ட்ல போட் நெக் போட பிடிக்காது. ஸோ ஃப்ரண்ட் வந்து போட் ஷேப்லேயே வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பீங்க. போட் நெக்கை கன்சிடர் பண்ணாமல் ஃப்ரண்ட் வந்து டீப் நெக்காக வருது அப்படின்னு சொல்லிட்டு ஷோல்டர் கால்குலேஷன் மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பேக் இந்த மாதிரி பேட்டர்ன் போட்டு கொடுத்துருவீங்க. பட் அவங்களுக்கு ஷோல்டர் வந்து ப்ராப்பராக இருக்காது, ரொம்ப டைட்டாக ரொம்ப நெருக்கமாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஷேப்ஸை நம்ம எப்படி ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நம்ம போட் நெக்கை கன்சிடர் பண்ணி நம்மளோட ஆக்சுவல் ஷோல்டர் டிவைடட் பை 2 போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து 7.5 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். ஸோ பேக் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் எப்போதும் போல நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி போட் நெக் வந்து நம்ம ட்ரா பண்ணி நம்ம இந்த பேட்டர்னை வந்து நம்ம வரைஞ்சி ஃபினிஷ் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரண்ட்டை எப்படி நம்ம ட்ரா பண்ணுறது? ஃப்ரண்ட்டை நம்ம ட்ரா பண்ணும்போது இப்போ போட் நெக்ல போடுறதா இல்லை டீப் நெக் யூஸ் பண்ணி பண்ணுறதா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. இப்போ நான் லாஸ்ட் வீடியோவில் பண்ண மார்க்கிங் மாதிரி நீங்கள் பண்ணிட்டு ஸோ இந்த இடம் வருது பார்த்தீங்களா, இதுதான் நம்மளோட நெக் ஓப்பன். ஸோ இதை தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். இங்க வந்து உங்களோட ஃப்ரண்ட் நெக் டீப் நெக் இப்போ நான் வந்து 6 இன்ச்சஸ் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். என்னோட டீப் நெக் 6 இன்ச்சஸ் எடுக்கிறேன். ஸோ இங்க 4.5 நம்ம எடுத்திருக்கிறோம். இங்க இருந்து இங்க 6 எடுத்திருக்கிறோம். இதுக்கு ஒரு பாக்ஸ் போட்டு நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அதை வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ரவுண்ட் ஷேப் வேணும்னாலும் ட்ரா பண்ணிக்கலாம், இல்லை இப்போ ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்க ஸோ இந்த மாதிரி ஒரு ஷேப் வேணாலும் நீங்க ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இப்படி கொடுக்கும்போது நம்மளுக்கு நெக் வந்து வைட் ஆயிடாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நீங்க ஸ்டிச் பண்ண பிளவுஸ் எல்லாம் ஒரு தடவை யோசிச்சு பாருங்களேன். நம்மளோட நெக் வந்து நம்ம 2.53 இன்ச்சஸ் கொடுத்து நம்ம ஸ்டிச் பண்றோம். ஆனா நம்ம போடும்பொழுது அது வந்து 2.53ல இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா நெக் வந்து நமக்கு இறங்கி போய் அது வந்து ஒரு 4.54 இன்ச்சஸ்ல தான் வந்து அது நிற்கும். ஏன்னா நம்ம டீப்பா போடுறதுனால அது வந்து நமக்கு இறங்கி இறங்கி நமக்கு அந்த லைன்ல வந்து நிற்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம், அது இறங்கி 4.5 இன்ச்சஸ்ல நிக்குது. இது நம்ம டைரக்டா 4.5 இன்ச்சஸ் எடுக்கிறோம். ஸோ இப்போ இது இறங்காதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இறங்காது. ஏன்னா நம்ம பேக்ல வந்து க்ளோஸ் கொடுக்குறோம். போட் நெக் கொடுக்கறதுனால இது க்ளோஸ் ஆகும். அதனால இது வந்து வைட் ஆகவே ஆகாது. ஸோ நம்ம என்ன ஷேப் கொடுக்குறோமோ அதே ஷேப்ல தான் நம்ம நெக் வந்து ஃப்ரண்ட்ல வந்து சிட் ஆகும். இதுக்கு மேல அது வந்து இறங்குறதோ இல்ல வைட் ஆகுறதோ ஆகாது. ஸோ அதனால நம்ம தாராளமா இங்க வந்து 4.55 வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரண்ட் நெக்கு அந்த வைட் வந்து கொடுக்கலாம். ஸோ அப்படி கொடுக்கும்போது ரொம்ப வைட் ஆயிடும் அப்படிங்கறத பயப்பட வேண்டாம். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோங்கிறத நம்புறேன். வேற என்ன சேலஞ்ச் வேணும் அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க.